ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்றைக்கு தேர்தல் களத்துக்கு முதல்ல களத்துக்கு வந்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களை பொறுத்தவரை எங்களை இந்த இயக்கத்தை உருவாக்கிய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, எங்களை ஆளாக்கி அழகு பார்த்து சாதாரண தொண்டனும் கோட்டைக்கு செல்லாம் என்ற புதிய வரலாற்றை தமிழகத்தில் படைத்த எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்களை எங்களை வாழ வைத்த தெய்வமாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைக்கோடி தொண்டன் வரை அந்த உணர்வுகளோடு தான் அம்மா அவர்கள் மறையவில்லை, எங்கள் உள்ளத்திலே உதரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டில் தான் அம்மா அவர்களை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தை மிக சிறப்பாக முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் முழு வீச்சில் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நமது மாவட்டத்தில் முதல்ல இந்த எழுச்சி பயணத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூரில் இந்த சுற்றுப்பயணத்தில் முதல்ல துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நமது தென்பகுதிக்கு வருகிற நேரத்தில் இங்கே நாங்கள் அழைத்த நேரத்தில் இங்கே வருவதாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் மாண்புமிகு எடப்பாடியுடைய சுற்றுப்பயணத்தை மிக சிறப்பாக ஆக்க வேண்டும், அதில் எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஏற்பாடு செய்து என்னை அழைத்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பாஜகவோடு 98 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மாவின் தலைமையில் மிக சரியான கூட்டணி அமைத்தது. நாங்கள் அமைத்தோம். அன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி சேர அனைத்து கட்சிகளும் தயங்கிய நேரத்தில் அம்மாவின் துணிச்சலோடு இந்த முடிவை எடுத்து அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதன் அடிப்படையில் தான் முதன்முதலாக பாஜக ஆட்சியே இந்திய திருநாட்டிலே மலர்ந்தது. பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆனார்கள். ஆனால் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட காரணமாக நாங்கள் வெளியேறினோம். அதை பயன்படுத்தி அன்றைக்கு 99 திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தது. கூட்டணி வைத்து அன்றைக்கு மீண்டும் பாஜக ஆட்சி மத்தியில் வந்த பிறகு மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் 5 ஆண்டுகள் நல்ல வளமான துறைகளை வாங்கி கொண்டு அவர்கள் வளம் பெற்றார்கள். அவருடைய கட்சியை வளமாக்கினார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒன்று செய்யவில்லை. இன்னும் அதை தாண்டி என்ன கருத்தை சொன்னேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தீண்டத்தகாத கட்சியா என்ற கருத்தை மட்டும் நான் சொன்னேன். இது இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வலுவடைந்து அண்ணன் எடப்பாடியோட சுற்றுப்பயணம் மிக எழுச்சிமிக்க சுற்றுப்பயணமாக தமிழகம் முழுவதும் பேசப்படுகிற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்து தவறுதலாக நாங்கள் யுத்தம் வழிபடுகின்ற எங்கள் குலதெய்வமாக இருக்கின்ற எங்கள் குடும்ப தெய்வமாக இருக்கின்ற அம்மா அவர்களை நான் மாற்றி சொன்னதாக கருத்து புனையப்பட்டு சில ஊடகங்களில் வந்தது. அது முற்றிலும் தவறானது என்பது தெரிவித்தேன்.